Hi friends, welcome to Deivas Nalabagam. இன்னைக்கு Deivas Nalabagathila சம்மருக்கு நல்ல ஜில்லுன்னு திராட்சை பழத்தை வச்சு சூப்பரான குச்சி ஐஸ் தாங்க செய்ய போறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சீட்லெஸ் கிரேப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இத நல்லா உதுத்திட்டு க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வச்சிட்டு இல்ல நல்லா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கிரேப்ஸ் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்தறலாம். தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் ஃபுல்லா. இப்போ நல்லா இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா பாயில் ஆகி வரட்டும். கிரேப்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகணும். சீக்கிரமாவே சாஃப்ட் ஆயிரும். ஒரு 3 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும். ஒரு 3 நிமிஷம் ஆகுது. நல்லாவே சாஃப்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சக்கரை எல்லாமே கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரணும். அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த கிரேப்ஸ் தண்ணி தனியா நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேப்ஸ் அதே பாத்திரத்திலே மாத்திக்கலாம். ஏன்னா மேஷ் பண்றதுக்கு இந்த தண்ணி நம்ம கம்ப்ளீட்டா நல்லா ஆற வச்சிரலாம். அது ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வீட்ல இருக்கிற மத்து அப்படி இல்லைன்னா ஒரு மேஷர் வச்சிட்டு இது போல நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா குழைவா நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ லேசா நீங்க அழுத்துனீங்கனாவே அழகா ஈஸியா மசிஞ்சிட்டு வந்துரும். இது போல நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணியும் இது கூடயே மறுபடியும் ஆட் பண்ணிரலாம். தண்ணியோட சேர்த்து நமக்கு மசிக்கும்போது சரியா மசிச்சு வராது. அதனால இந்த போல வடிச்சிட்டு செஞ்சீங்கன்னா ஈஸியா மசிச்சிரலாம். புல்ல எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மோல்டுல சேர்த்தறலாம். நம்ம வீட்ல இருக்கிற எந்த மோல்டுல வேணாலும் நம்ம ஐஸ் மோல்டுல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிரேப்ஸ் சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் தண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. இது போல எல்லாமே ஊத்திரலாம். மோல்டு இருந்தாலும் சரி மோல்டுல சேர்த்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டம்ளர்லயும் செய்யலாம். அதையும் செஞ்சு காட்றேன். இப்போ இது போல ஒரு அலுமினியம் பாயில் வச்சிட்டு நல்லா கவர் பண்ணிக்கலாம். ஒரு கத்தி வச்சிட்டு சின்னதா ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஐஸ் ஸ்டிக் இன்சர்ட் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது போல ஹோல்ஸ் பண்ணிட்டு நம்ம வச்சிருக்கிற ஐஸ் ஸ்டிக் உள்ள இன்சர்ட் பண்ணிரலாம். இது போல எல்லாமே வச்சாச்சு. இப்போ இத நல்லா ஃப்ரீசர்ல நல்லா ஒரு 8 மணி நேரம் நல்லா டீப் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா ஓவர் நைட் வச்சும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல டம்ளர்ல செய்யறதுக்கு நம்ம வீட்ல இருக்கிற ஒரு டம்ளர் எடுத்துட்டு அதே போலயே உள்ள நம்ம கிரேப் ஜூஸ் உள்ள சேர்த்தறலாம். சேர்த்துட்டு இது போல ஒரு அலுமினியம் பாயில் அப்படி இல்லைன்னா ஒரு பாலித்தீன் கவர் வச்சு கவர் பண்ணிட்டு இது போல ஹோல்ஸ் போட்டு நம்ம அதே போலயே ஐஸ் ஸ்டிக்கை உள்ள இன்சர்ட் பண்ணிரலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா டீப் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஐஸ்லாம் நல்லா ஃப்ரீஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை எப்படியும் டிமோல்ட் பண்ணிடலாம். அப்படியே எடுத்தோம்னா நம்மளுக்கு சரியாக எடுக்கிறதுக்கு வராது. நம்ம அதுக்காக நார்மல் வாட்டரில் லைட்டாக நம்ம டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். டம்ளரையும் அது போல் லைட்டாக ஒரு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் இப்படி வச்சு எடுத்தால் போதும். வச்சுட்டு இப்போ எடுத்தோம்னா அழகாக எடுக்க வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பர் டேஸ்டியான கிரேப் ஐஸ் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த சம்மருக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.